மாநில அரசு இன்னைக்கு தமிழ்நாட்டில் விஜய் கட்சி தொடங்கின பிறகு தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் போட்டிங்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் போட்டி என்று சொல்கிறார். ஆனால் திரு தங்கம் தென்னரசு சொல்லக்கூடிய முன்வைக்கக்கூடிய அரசியல் உரையாடல், அரசியல் பேச்சு என்பது தமிழ்நாட்டு அரசுக்கும் திமுக அரசுக்கும் ஒன்றிய பிஜேபி அரசுக்குமான மோதலாக வடிவம் பெறுது. இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? தேர்தல் நேரத்து பேச்சா பார்க்குறீங்களா, இல்லை இதில் ஒரு கன்சிஸ்டன்சியும் தர்க்கமும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, மாண்புமிகு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுடைய உரையை நான் கேட்டேன். என்னை பொறுத்தவரை அது ஒரு தமிழ்நாட்டினுடைய உரிமை போர் முழக்கம். ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு செய்கிற வஞ்சனைக்கு எதிராக மோடி அரசு நம் மீது காட்டுகிற அந்த ஓர வஞ்சனைக்கு எதிரான ஒரு உரிமை போர் என்று நான் பார்க்குறேன். அவர் உண்மையிலேயே பழைய முந்தைய அதிமுக அரசில் இருந்த நிலைமைகள் என்னென்ன, இப்போ என்னென்ன அதுக்குள்ளேயே போகலை. மாறாக ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையிலான இந்த உறவு நிலை இது எவ்வளவு கோரமாக மோசமாக இருக்கிறது, எப்படியெல்லாம் பழி வாங்குகிறார்கள் என்கிற ரீதியில் தான் அவர் பேசியிருக்கார். அது மிகவும் சத்திய வார்த்தைகள். இப்போ நீங்கள் அரசியல் ரீதியாக கேட்டிங்கன்னா அரசியல் ரீதியாகவும் அது சரிதான். காரணம், ஒன்றியத்தை ஆளுகிற பாஜகவோடு அதிமுக கூட்டணி, இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவோடு பாஜக கூட்டணி என்று அமித்ஷா அறிவித்தார். ஆகவே பாஜக மீதான இந்த நியாயமான உரிமை போர் அதிமுகவையும் பாதிக்கக்கூடியது. இப்போ பாஜக சார்பாகவே எடப்பாடியார் பேசுகிற மாதிரி பேசியிருக்காரு. அதுக்கு நான் அப்புறம் வரேன். அதற்கு முன்பு ஒரு அம்சம் நீங்கள் பாருங்கள். நான் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டேன். பழைய அதிமுக ஆட்சியா தற்போதைய திமுக ஆட்சியா என்று அவர் ஒப்பிடலை. மாறாக நீங்கள் கூட சுட்டி காண்பிச்சிங்க. 2014-24 அந்த 10 ஆண்டுகள், அப்படி என்றால் மோடி ஆட்சியுடைய 10 ஆண்டுகள். ஆகவே 2014 அங்கே 21 வரைக்கும் இருந்தது என்பது அதிமுக ஆட்சி. ஆக அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டை தான் அவர் இங்கே முன்வைக்கிறார். இந்த 2014-24 தமிழ்நாடு ஒன்றிய அரசுக்கு தந்த நிதி ரூபாய் 7.5 லட்சம் கோடி. ஆனால் இதே காலத்தில் நமக்கு ஒன்றிய அரசு தந்த நிதி வெறும் 2.85 லட்சம் கோடி. 3 லட்சம் கோடி கூட வச்சுக்குவோம். 7.5 லட்சம் கோடி ரூபாயை கொடுத்தா வெறும் 3 லட்சம் கோடி ரூபாய் தான் திரும்ப வருகிறது. இது கால ஒப்பீடு மட்டுமல்ல, இதர மாநிலங்களோடு ஒப்பீடு. அப்படி ஒப்பிடும் பொழுது இதே காலத்தில் உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கொண்டு, உத்தரப்பிரதேசம் ஒன்றிய அரசுக்கு தந்தது 3 லட்சம் கோடி தான். ஆனால் அதற்கு கிடைத்ததோ 10.6 லட்சம் கோடி, 3 மடங்கு அதிகம். அங்கே ஆளுவது பாஜக ஆட்சி. அது ஒரு பெரிய மாநிலம் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் கொடுத்ததை விட 3 மடங்கு அதிகமாக கொடுத்தா அது யார் பணம்? தமிழ்நாடு போன்ற இதர மாநிலங்களின் பணம் அதானே. அப்போ நம்மக்கிட்ட இருந்து வசூல் பண்ணி அங்கே கொடுக்குற மாதிரி போனால் அது என்ன நியாயம்? ஐயா, இந்திய ஒற்றுமை மிக முக்கியம். ஆகவே வளராத மாநிலங்களுக்கு வளர்வதற்கு சில சிறப்பு ஏற்பாடு சரி. அதற்காக வளர்ந்த மாநிலங்களை பழி வாங்குவது என்பது என்ன நியாயம்? நீங்கள் 2 வகையில் பார்க்கணும். ஒன்று, நாம் கொடுக்குற நிதிக்கும் நாம் பெறுகிற நிதிக்கும் பெருமளவு, அப்படியே இல்லாட்டியும் கொஞ்சத்தை எடுத்து அங்கே கூட கொடுங்க, ஆனால் பெருமளவுக்கு ஒருமைப்பாடு இருக்கணும். இல்லையே, பாருங்கள், கொடுத்தது 7.5 லட்சம் கோடி, வந்தது 3 லட்சம் கோடின்னா இது எந்த ஒரு நியாயம்? ஆனால் உத்தரப்பிரதேச நிலைமை. ஆகவே தான் இந்த உரிமை போராட்டம்ங்கிறேன். இந்த உரிமை போராட்டத்தை அண்ணா பெயரிலே கட்சி நடத்தக்கூடிய அண்ணா திமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் இந்த உரிமை போராட்டத்தை ஆதரிச்சிருக்கணும். இந்த விஷயத்தில் நீங்கள் வேறு விஷயத்தில் நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர் குறை சொல்லத்தான் செய்வார், அதை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் இது பெரிய கொடுமை அல்லவா? இன்னொரு மிக முக்கியமான விஷயம் பாருங்கள். அவர் இது ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் கூட அவங்க திரும்ப சொல்லியிருந்திருக்காங்க. நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் சட்டமன்றத்தில் பேசிய பேச்செல்லாம் என்னுடைய செவியில் இன்னும் ஒலித்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் மனசில் வச்சு சொல்கிறாரு. பழைய நிதி கமிஷன் என்ன தந்துச்சு, இப்போ என்ன? ஏற்கனவே நமக்கு 7% கிடைச்சது, இன்றைக்கி வெறும் 4% குறைஞ்சி போச்சு. இது என்னையா? அதையாவது 7% இருக்கணும்ல மொத்த நிதியில்.
இப்படி 3% குறைவு என்பது எவ்வளவு பயங்கரம். இதன் காரணமாக நமக்கு கிடைக்க வேண்டிய 2.63 லட்சம் கோடி ரூபா வரல. அது வந்திருந்தால் இந்த அளவுக்கு கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதுதான் சொல்கிறேன், உரிமை போர். இன்னும் கூட ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, அதாவது 7%லேருந்து 4% குறைஞ்சது. அவர் என்ன கேட்குறார், ஐயா மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் மனசில் வச்சுக்க வேணாமா? இந்திய மக்கள் தொகையில் தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 6%. அப்போ 6% நிதி வந்திருக்கணும்ல, வெறும் 4%. இப்போ நான் என்ன கேட்குறேன், இதையெல்லாம் ஏற்கத்தக்க கருத்துக்கள் தானே. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இதை எதிரொலிக்கணும்ல. மாறாக அவர் என்ன பேசுகிறார், அண்ணா ஐயா வந்து அவர் கடைசி அவர் வாக்கியத்தில் சொல்கிறாரு, பெர்சன்டேஜ் கணக்கு போட்டு குழப்பி என்னமோ விளக்கம் சொல்கிறாங்க ஐயா அப்படின்னார். அவருடைய பேட்டியும் கேட்டுட்டு தான் வர்றேன். அவர் ரொம்ப எளிமையாக, ஐயா எங்கள் ஆட்சியில் இத்தனை லட்சம் கோடி ரூபா வந்துச்சு, இப்போ வந்து இவ்வளவு வந்திருக்கு, கூடுதலாக தான் வந்திருக்கு. இது அப்சல்யூட் ஃபிகர் இல்லை, அதை யாரும் மறுக்கலை. ஆனால் முன்பு தமிழ்நாடு தந்த நிதி ஒன்றியத்துக்கு வரியாக அல்லது இதர வகைகளிலே அது எவ்வளவு, இப்போ எவ்வளவு? இன்றைக்கி வாங்கின 100 ரூபாயும் 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின 100 ரூபாயும் ஒன்றுங்களா ஐயா? அப்போ வந்து அந்த காலம் என்பது முக்கியம். ஆக அதையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளணும். அதே போல் உத்தரப்பிரதேசம் போன்ற பிற மாநிலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும்ல, அதெல்லாம் ஒப்பிட பேராசிரியர் பெர்சன்டேஜ் கணக்கே பார்க்க மாட்டேன்னா இது எந்த ஒரு நியாயம்? அதிமுகவும் தமிழ்நாடு உரிமை அப்படின்ற கோணத்தில் கடந்த காலத்தில் பேசியிருக்கிறாங்க. காங்கிரஸோ பாஜகவோ யார் ஆட்சியில் இருந்தாலும் அவங்களால தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் இல்லை அப்படின்னு பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்புரையில் முக்கியமாக கோடிட்டு காட்டி பேசினார். இன்றைக்கு நீங்கள் சொல்கிறது திமுக அமைச்சர் தமிழ்நாடு நிதியமைச்சர் பேசுகிற அதே குரலில் அதிமுகவும் பேசணும், இது உரிமை போர் அல்லவா அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் பாஜக தரப்பில் சொல்கிற ஒரு கருத்து என்பது மாநிலங்களிடையே நாங்கள் பாரபட்சம் பார்க்கறது இல்லை, ஒரு கூட்டுறவு கூட்டாட்சி, ஒரு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் தான் பிஜேபியினுடைய கொள்கை. மோடி அவர்கள் வந்த பிறகு சொன்ன ஒரு அழுத்தம் தந்து சொல்லிட்டு இருக்கிற ஒன்று, தமிழ்நாட்டுக்கு பாரபட்சம்னு காட்டலை அப்படின்னு பிஜேபி சார்பில் சொல்கிறாங்களே. இல்லை, இந்த பாரபட்சங்கிற விஷயம் எவ்வளோ கொடூரமாக இருக்குது என்பதற்கு வந்து நிதியமைச்சருடைய பேச்சில் கடகடன்னு நான் சொல்லிடுறேன். கல்விக்கு வர வேண்டிய நிதி நீங்கள் கூட சொன்னீங்க 4000 கோடி, ஆனால் இப்போ வந்திருக்கிறது வெறும் 450 கோடி தான், 11% தான். மிச்ச தொகை என்னாச்சு? 100 நாள் திட்டத்தில் ரூபா 975 கோடி ரூபா வரல. ஜல்ஜீவன் அந்த குடிநீர் திட்டத்தில் 3407 கோடி ரூபா சுத்தமாக வரல. இன்னும் அடுத்த 2 விஷயத்தை சொல்கிறாரு. எங்க இந்த 50,000 கோடி ரூபாயில் அதிவேக நெடுஞ்சாலை திட்டங்கள் 8 போட்டிருக்காங்களா, 50,000 கோடி ரூபா. அதில் ஒரு திட்டம் கூட தமிழ்நாட்டுக்கு இல்லை, ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு 3 திட்டம். இது எந்த ஒரு நியாயம்னு கேட்குறாரு. மெட்ரோ ரயில் திட்டம் பொதுவாக என்ன சொல்லுவாங்க, ஐயா அந்தந்த மாநில தலைநகரில் மட்டும்தான். அப்போ வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் ஏற்கனவே இருக்குது, மிச்ச ஊர் கேட்காதீங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் அவர் விளக்கம் சொல்கிறார், உத்தரப்பிரதேசத்தில் தலைநகர் மட்டுமல்ல வேறு சில மாநகரங்களிலும் மெட்ரோ ரயில் திட்டம் அமுலாகுது, மகாராஷ்டிராவில் அமுலாகுது, குஜராத்தில் அமுலாகுது. ஆனால் கோவைக்கும் மதுரைக்கும் கேட்டோம், பதிலே காணாமையா. இப்போ என்னங்க பாரபட்சம் காட்டலை என்று எப்படி வந்து மனச்சாட்சியோடு பாஜக காரங்களால் சொல்ல முடியுது? நான் கேட்குறேன், பாஜக காரங்களும் தமிழ்நாட்டுக்காரங்க தானே ஐயா. கொள்கையில் வித்தியாசம் இருக்குது, கட்சி வேறுபாடு, ஆகவே எல்லாத்திலும் உடன்பட்டு போக முடியாது என்பதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நாம் அனைவரும் தமிழர்கள், தமிழ்நாட்டுக்காரர்கள், நமக்கான நியாயமான உரிமை, அதீதமான உரிமை ஒவ்வொருத்தரும் கேட்டால் எல்லாரும் ஒப்புக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை, ஏற்றுக்கொள்ள நியாயமான உரிமை. இது பூராமே அப்படித்தானே. இன்னும் கூட நான் விட்டுட்டேன், ரயில்வே திட்டங்கள் எவ்வளோ பாரபட்சம்னு சொல்கிறாரு. இப்போ எடப்பாடியார் இது எதுக்குள்ளேயும் போகலை, எதையும் அவரால் மறுக்க முடியலை. அப்போ பாஜக காரங்க சொல்வதை அவர் ஏற்கிறாரா? பாரபட்சம் காண்பிக்கவில்லை என்று அவங்க ஒரே போடுறாங்களே, அது நியாயமா? ஆனால் இவ்வளவு பாரபட்சம், இவ்வளவு ஓரவஞ்சனை என்று நிதியமைச்சர் பட்டியல் போட்டு சட்டமன்றத்தில் சொல்லுகிறார். அது தவறான தகவல் என்றால் நிரூபியுங்கள், நானும் செவிமடுக்க தயாராக இருக்கிறேன். ஓகே. அப்போ இதை வந்து ரொம்ப கொடூரங்க. மிக மிக பட்டப்பகல் வெளிச்சம் போல பளிச்சென தெரிகிறது மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு செய்கிற வஞ்சனை. என்னன்னா அவங்க தாங்கள் சொல்றதை கேட்கணும், அவ்வளவுதான், ஒரே விஷயம்தான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.